ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஷிஸ் வேர்ல்ட். நான் உங்கள் சஷி ரேகா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வால் புட்டியில் க்ளே எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஏன்னா க்ளே வந்து நம்ம வீட்டில் பண்ணுறோம். அது வந்து பார்த்திங்கன்னா க்ளே பண்ணுறச்ச நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து ஸ்ட்ரிங்க் ஆகிடும். இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வந்து இவ்வளோ பெருசு பண்ணுறீங்கன்னா இவ்வளோண்டு தான் வரும். ஸோ அதனால் வந்து வீட்டில் க்ளே பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி க்ளே வந்து நம்ம அப்போ பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து அதே இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் பண்ணுறோன்னாக்கா அதே ஷேப்பில் இருக்கும், ஷ்ரிங்க் ஆகாது. நான் வந்து பார்த்திங்கன்னா பிரில்லா புட்டி தான் எடுத்துருக்கேன். இது வந்து வால் புட்டி சிமெண்ட் தான் இதுவும். இது நம்ம எப்படி பண்ண போகிறோன்றது தான். இதை எப்படி நம்ம க்ளேயாக மாற்ற போகிறோம் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வால் புட்டியில் இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே வந்து நான் ஒரு இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். பிகாஸ் நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் அப்படின்றதுனால. நான் வந்து இதில் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் எடுத்து நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, மொத்தம் நான் இப்போ வந்து 2 ஸ்பூன்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு வாட்டர் பார்த்திங்கன்னாக்கா 2 ஸ்பூன்ஸ். ஏன்னா அது பெருசாக இருந்துச்சு. 3 ஸ்பூன், 4 ஸ்பூன். இப்போ வந்து நம்மளுக்கு வாட்டர் வேணும்னாக்கா நம்ம அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டாக்கா வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் கை வச்சு பிசைய ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா இது பண்ணிகிட்டே இருக்கணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா யூ கேன் யூஸ் இட். அப்புறம் நல்லா நம்ம மாவு பிசைகிற மாதிரி பிசைச்சிட்டே இருக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா ஒரு ரொம்ப கம்மியாக வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு திரும்பியும் நம்ம பிசைய ஆரம்பிக்கலாம். மேக்ஸிமம் போனால் ஒரு 4 to 5 மினிட்ஸில் வந்து இது முடிஞ்சிடும். அவ்வளோதான். இதை வந்து நம்ம பிசைஞ்சிட்டே இருக்கணும். ஏன்னா இப்போ நம்ம பிசைஞ்சு இந்த பதத்துக்கு வந்து நம்ம கொண்டு வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணணுன்னாக்கா ஒரு இதில் வந்து இப்படி பண்ணிங்கன்னாக்கா இது இந்த மாதிரி வரக்கூடாது. இப்படி நம்ம உடையிறச்ச இது வந்து ஒரு க்ளே உடைய பதத்துக்கு வந்து வரணும், உடையக்கூடாது. ஸோ இந்த மாதிரி தேய்ச்சிட்டே இருந்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ஈரத்துணி உங்களுக்கு வேணும்னாக்கா இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இல்லையாவது ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் வேணும்னாக்கா ஈரத்துணியில் வந்து நம்ம அப்படியே இதை போட்டு வச்சிடலாம். இப்படி நம்ம மடங்கும் போது இது வந்து உடையக்கூடாது, இந்த ஷேப்லேயே இருக்கணும். இது வந்து உடையாமல் பார்த்துக்கணும். அவ்வளோதான், இது முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து உங்களுக்கு சூப்பரான கிராஃப்ட் க்ளே ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நிறைய கிராஃப்ட் பண்ணலாம். இதை பார்த்துக்கோங்க. நான் நிறைய கிராஃப்ட் இதில் பண்ண போகிறேன். இதில் வந்து மேக்னட்ஸ், அதுக்கப்புறம் உங்களுடைய வீட்டு அலங்கார பொருட்கள் எல்லாமே இதில் பண்ணலாம். டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணலாம். அவ்வளோதான். இது அழகாக வந்து நீங்கள் உங்கள் சொல்கிற பேச்செல்லாம் கேட்கும், உடையவே உடையாது. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே டைமில் வந்து இது வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும் உங்களுக்கு. ஓகே, நான் இப்போது ஸ்மைலியாக மாறிட்டேன். இதில் ஒரு கண் வச்சிட்டிங்கன்னா அழகாக ஸ்மைலி மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி ஈஸியாக பண்ணலாம். என் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இதில் தான் நம்ம நிறைய வீடியோஸ் வந்து பார்க்க போகிறோம். அதனால தான் இதை நான் போட்டேன். ஏன்னா என் வால் புட்டியில் வந்து க்ளே எப்படி பண்ணுறதுன்னு நிறைய பேர் வந்து எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப்பில் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நான் பண்ணேன். இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும், கிராஃப்ட் வீடியோஸ் ஏதாவது வேணும்னாக்கா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.